ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் நம்ம வாங்கும் போது வாரண்டி கேரண்டி அந்த மாதிரி 2 ஆப்ஷன்ல குடிக்காங்க. கேரண்டின்னு சொல்லும் போது அந்த பொருள் கம்ப்ளைண்ட் ஆனா புதிய பீஸே கொடுப்பாங்க. மோஸ்ட்லி இப்ப வர எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வாரண்டி ஸ்கீம்ல தான் வருது. ஏதாவது கம்ப்ளைண்ட்னா சர்வீஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. இந்த சர்வீஸ் எதுக்கெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தா அந்த ப்ராடக்ட் கீழே விழுந்து டேமேஜ் ஆனா எலிஜிபிள் ஆகாது, இன்னும் கூட தண்ணி பட்டாலும் எலிஜிபிள் ஆகாது. இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா நம்ம கொடுத்துடும் போது அவங்க வாங்கிட்டு போறாங்க, ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆகும்போது அவங்க வந்து கேட்காங்க அப்ப என்னன்னா வாரண்டின்னா என்ன அப்படின்னு உள்ளத அவங்க என்னன்னா வித்தியாசமா கேட்கறாங்க. நமக்கு கடலோர கிராமங்கள்ல வசிக்க கஸ்டமருக்கு நிறைய பேருக்கு என்னன்னா டிவி வாங்கிட்டு போறாங்க, கடல் காத்து அதுல படுதா என்னன்னு தெரியல, நிறைய போர்டுகள்ல பார்த்தா துரும்பரிச்சிருக்கு, அவங்கள்ட்ட தண்ணி பட்டுதா அப்படின்னு கேட்டா அவங்க என்னன்னா இல்ல படல, எங்க ஏரியால வச்சாலே கண்டிப்பா கடல் காத்து படம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில அந்த போர்டு துரும்பரிச்சிருக்கிற பட்சத்துல அதுக்கு வாரண்டி பொருந்தாது. உண்மையில கடலோர கிராமத்துல உள்ள ப்ராடக்ட்ல உப்பு தண்ணி படுதான்னு எனக்கு தெரியல, படுமா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.